வணக்கம். இப்போ சமீப காலத்தில எங்கே பார்த்தாலும் நீலகிரிக்கு அபாயம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்ருக்குது. அதாவது நிலச்சரிவு இந்த வயநாடில் வந்த பிறகு நீலகிரியிலும் அதே மாதிரி நிலச்சரிவு வரக்கூடும்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் பத்திரிகையிலும் சோஷியல் மீடியாலேயும் அடிக்கடி வருது. இது அபாயங்கிறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. இது 1978 இந்த அபாயத்தை பற்றி விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு தான் வராங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை இது. ஒரு 975 பக்கத்தில் இந்த உலகத்தில் இந்த சுற்றுப்புறச் சூழல் இந்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு லெஸ்டர் ப்ரவுன் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தோட டைட்டில் 29th டே, அதாவது 29ஆம் நாள். அது என்ன சொல்ல வந்தார்னா, ஒரு தாமரை குளத்தில் அந்த தாமரை ஒவ்வொரு நாளும் டபுள் ஆகிட்டே போகும், ரெட்டிக்க 2 மடங்கு அதிகரிச்சுட்டே போகும். 30ஆவது நாளில் அந்த குளம் ஃபுல்லாக அது மூடிடும். அப்போ 29ஆம் நாளில் எவ்வளவு மூடி இருக்கும் அப்படின்னு கேட்பார். அதாவது 29 நாள் பாதி குளம் மூடி இது நிறைஞ்சிருக்கும். அது அன்றைக்கி அடுத்த நாள் முழுசாக அது மூடிடும். அதாவது அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, 29 நாளும் நம்ம ஒன்றும் கவனிக்காமல் விட்டுட்டா கடைசியில் 30ஆம் நாள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருடைய அந்த இதை சொன்னார். இப்போ ஏறக்குறைய நம்ம இந்த நீலகிரியுடைய இந்த நிலச்சரிவு பிரச்சனையும் அதே நிலைமையில் தான் இருக்குது. இவ்வளோ காலம் விஞ்ஞானிகள் அவங்களாம் எச்சரிக்கை இவ்வளோ விட்டு கூட நம்ம அதை பற்றி அதை கணக்கில் எடுக்கலை, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கலை. அப்புறம் இப்போ அபாயம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் இருக்குது அதில்? இப்போ உதாரணத்துக்கு தனிப்பட்ட முறையிலே நாங்கள் தன்னார்வலர்கள், அதாவது என்ஜிஓஸ், இந்த மாதிரி எங்கள் லோக்கல் ஆக்டிவிஸ்ட்டு, நாங்களே இதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கோன்னா, இப்போ முதல்ல 1978 தான் முதல்ல டைம் இந்த நிலச்சரிவு என்னங்கிறது நம்ம இந்த ஜெனரேஷனில் நம்ம பார்த்தோம். அவங்க அந்த 78 நடந்த நீலகிரி ஃபுல்லாக ஊட்டி, மந்தாடா, அந்த நிறைய இடத்துல நடந்தது. அதை ஆய்வு செஞ்சு இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 82 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த 82 ரிப்போர்ட்டுக்கு பிறகு யாருக்குமே அதை பற்றி தெரியாது பொதுமக்களுக்கு. அப்புறம் 86 தான் அதை நாங்கள் ஒரு பெரிய அளவில் பத்திரிகை மூலயமாக எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஃபுல் பேஜில் போட்டாங்க. அப்போவும் மக்களுக்கு அதனுடைய உணர்வு சரியாக வரல, கவர்மெண்ட்டுக்கும் அவ்வளோ இது இல்லை. அப்புறம் 1993 அந்த மரப்பாலம் லேண்ட்ஸ்லைடுங்கிறது ஒரு பெரிய நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய டேமேஜ் அது. அப்போது அது நடந்த அடுத்த நாளே நாங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு ரிட்டையர்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவர் லேட் விகேஎஸ் பரதன், அவரை நாங்கள் அன்றைக்கி நைட்டே கூட்டிகிட்டு அந்த லேண்ட்ஸ்லைடு அதெல்லாம் காமிச்சு ஒரு ஆய்வு செஞ்சு அதோடைய காரணங்கள் என்னன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் விட்டோம். அதுவும் அவ்வளோ யாரும் இது பண்ணல. அப்புறம் அது தொடர்ந்து இப்போது அந்த நிலச்சரிவு வரும்போதெல்லாம் இது என்ன ஏதுங்கிறது நாங்களும் எல்லாத்துக்கும் கேட்டு மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு தான் வந்தோம். 2002 இந்த நீலகிரி நிலச்சரிவுகளை பற்றி சைனாவில் ஒரு செங்குடுங்கிற ஒரு மாநாட்டில், அந்த இடத்துல நடந்த மாநாட்டில் நான் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணேன். நீலகிரியும் அந்த மலை இந்த லேண்ட்ஸ்லைடை பற்றி. அந்த இதுவும் அந்த ரெக்கமெண்டேஷனும் கவர்மெண்ட்டுக்கெலாம் அனுப்பினோம். ஒன்றும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் 2010 கூட ஸ்காட்லாண்டில் இந்த ரிசார்ட்ஸு இந்த பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பேப்பருக்கு நான் சப்மிட் பண்ணேன். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனும் சும்மா தான் கிடக்குது. அப்புறம் 2013 இந்த நீலகிரி ஊட்டியில் ஒரு பெரிய அளவில் ஒரு 3 நாள் மாநாடு, அதாவது இந்த மலைகளை எப்படி காப்பாற்றுறது, இங்கே மட்டும் இல்லை, இந்தியாங்களுக்கு இந்த வரைக்கும் இந்தியாவில் மலைகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி பாலிசி கிடையாது. காடுகளுக்கு உண்டு, செடிகளுக்கு உண்டு, பயோடைவர்சிட்டிக்கு உண்டு, ரிவர்ஸுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் மலைகளை பற்றி ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி இல்லை. ஸோ அந்த ஒரு முயற்சி எடுத்து அதுவும் நாங்களும்
யூனியன் பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷன் அவங்க சேர்ந்து பண்ணது. அவ்வளோ ஒரு 3 நாள் வந்து இந்தியாவில் இருக்க வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு இங்கே பேசி என்ன பண்ணணும், இந்த லேண்ட்ஸ்லைடெல்லாம் இனி வராமல் ஐ மீன் அதோடைய அதோட தாக்கலை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அது பண்ணி கொடுத்தோம். அதோடைய இதுவும் நாம் அதோடைய அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அது அடுத்த வருஷம் 2014 வந்து சீனாவில் பெய்ஜிங்கில் நடந்த வேர்ல்டு லேண்ட்ஸ்லைட் ஃபோரம் அப்படிங்கிறதுல ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு பேப்பர் நீலகிரி லேண்ட்ஸ்லைடை பற்றி நான் சப்மிட் பண்ணேன். அதாவது நம்ம பேப்பருங்கிறது வந்து எங்களுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வியூ கிடையாது. அந்த ஒரு பேப்பருங்கிறது அந்த ஒட்டுமொத்தமாக அந்த வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய இது அதை வந்து அதை பாலிசியாக கொண்டு போகும்போது என்ன எப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சமாளிக்கலாம், அதுக்கு தான் பேப்பர் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது நம்மக்கிட்ட. இருந்த பிறகு கூட நம்ம எந்த ஒரு அதுக்கு பற்றி ஒரு அக்கறையும் காட்டாமல், அது ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், தொடர்ந்து அவங்க அந்த விஞ்ஞானிகளும் வல்லுநர்களும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையே பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அபாயம்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம அந்த முன்னாடி சொன்ன அந்த புஸ்தகம் இந்த 29ஆம் நாளுங்கிற மாதிரி நம்ம இந்த 29ஆம் நாள் பக்கம் நெருங்கிட்டு வரோம். நம்ம இவ்வளோ லேட் பண்ணிவிட்டு இப்போ அபாயம்னு சொல்கிறதுல வந்து எந்தவித ஒரு நம்ம இதுவும் கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து அலட்சியமாக இருந்தது தான் அதோடைய மெயின் முக்கிய காரணம். ஆனால் இனிமேலும் கூட அதுக்காக பயமுறுத்தணும்னு கிடையாது. இது என்ன வேணும், ஆனால் இனிமேல்னாச்சும் நம்ம ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு. நீலகிரிக்கும் இந்த லேண்ட்ஸ்லைடும் வந்து இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது. இதை வந்து விஞ்ஞானிகள் அப்போவே 78லேயே சொன்னாங்க. இது ஒன்றும் இது கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வருங்காலத்தில் சமாளிக்குங்கிறத ஏற்கனவே நம்ம இங்கே இருக்கிற இவ்வளோ அந்த ஆராய்ச்சிகளெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பொதுமக்கள் கூட சேர்ந்து இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கலைன்னா இன்னும் பிற்காலத்தில் வந்து அபாயங்கிறத வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அது கண்டிப்பாக அந்த இது நடக்கத்தான் போகுது அது. ஸோ அதை வந்து நம்ம இப்போவே முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.